நம்ம நெனச்சாலாம் உடனே போக முடியாதுன்னு நெறைய பிளேஸ் இருக்கும்ல. அதில ஃபர்ஸ்ட் பிளேஸா எனக்கு தெரிஞ்சு திருப்பதி தான். அன்னைக்கு எதர்ச்சியா ஃபோன நோண்டிக்கிட்டே இருக்கும்போது, மாமாட்ட இந்த மாரி திருப்பதி போலாமான்ட்டு கேட்டேன். மாமாவும் உடனே போலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே நாங்க திருப்பதி கிளம்புனதே எனக்கு பெரிய ஷாக். அத விட பெரிய ஷாக் நம்ம ஸ்டெப்ஸ்ல போலான்னு டிசைட் பண்ணது. போற வழிலாம் வியூஸ்லாம் சான்ஸே இல்ல. செம்மையா இருந்துச்சு. அப்புறம் எங்களோட பேகு, ஸ்லிப்பர் எல்லாத்தையும் ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணிவிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். 600 ஸ்டெப்பில் தான் வந்து டிக்கெட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்ன கைடன்ஸில் நாங்களும் வந்து ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கான்ஷியஸே இல்லாமல் சுற்றி இருக்க எதையுமே என்ஜாயே பண்ணாமல் 600 ஸ்டெப்ஸ் வந்து வேக வேகமாக நடந்து போயிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு சொல்கிறாங்க, இல்லை டிக்கெட் இங்கே கொடுக்க மாட்டோம், கீழே தான் நீங்கள் வாங்கிட்டு வரணும், அதை வந்து இங்கே செக் பண்ணிப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மேலே போய் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் வந்து எங்களுக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நடந்து சுற்றி இருக்க அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நான் ஒரு டைமில் ரொம்ப டவுன் ஆகிட்டேன், என்னால் நடக்கவே முடியல. ஒரு டைமில் மாமா ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, மாமாவை நடக்க முடியல. ஒருத்தருக்கு பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி நடந்துட்டு அப்படியே பேசிகிட்டே வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம லைஃப்மே இப்படி தான். ஏதோ ஒன்று நம்ம நோக்கி போகிறோன்ற பட்சத்தில் வந்து சுற்றி இருக்க அழகெல்லாம் ரசிக்காமே விட்டுருவோம். சுற்றி இருக்க அழகையும் ரசிச்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு மாற்றி மாற்றி உதவி பண்ணி நம்ம இலக்கை அடையும் போது தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.